சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வந்திருக்காரு. இருக்கிற பிரச்சனையில் அது ஒன்று தான் ரொம்ப அவசியம். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ சொன்னீங்க. ஒன்றும் இல்லைங்கிறல்ல, விடு. போய் உங்கள் அப்பாவுக்கு வேணி நான் வரேன். சீக்கிரமா வந்துருங்க, அப்பா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா, விட. ஆமா, நீங்க காரைக்குடி போறீங்களா? அது எப்படி? இங்க நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு? இல்ல சம்பந்தி, பூர்வீக சொத்து அங்க கொஞ்சம் கிடக்கு, அதை வித்து பிசினஸ்ல போடலான்னு இருக்கேன். அதனாலதான் போக வேண்டியிருக்கு. எங்கம்மா சிவா ரெடியானா இல்லையா? ரெடி ஆயிட்டு இருக்காரு மாமா, இதோ இப்ப வந்துருவாரு. ரம்யா, உள்ள போய் அப்பாவுக்கு காஃபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, கொஞ்சம் பச்சை தண்ணி கொடு போதும். சரிப்பா. சம்பந்தி, கல்யாணமாய் இத்தனை நாள் சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வைக்க கூடாதுன்னு அன்னைக்கே நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப சரியா போச்சு. நாம என்ன பண்றது சம்பந்தி, நேரமும் காலமும் ஒத்து வராதனால தானே அவங்கள பிரிக்க வேண்டியதா போச்சு. என்னதான் நாகரிகம் மாறிக்கிட்டு இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. எங்கம்மா இந்த பையன் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? வரானா இல்லையா பாருங்க, போய் பாரு. பொறுங்க ஒன்னும் அவசரம் இல்ல. அவர் என்ன பண்றாரோ என்ன வேலையோ, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் அவரை பார்த்துட்டு போறேன். இல்லப்பா, அப்பவே ரெடி ஆயிட்டாரு, இதோ இப்ப வந்துருவாருப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் இப்ப பார்க்க வந்ததே உன்னோட மாமாவையும் அத்தையும் தான். அவங்கள பார்த்து பேசியாச்சு. மாப்பிள்ளைய நாளைக்கு பார்த்து பேசிக்கிறேன், இல்லைன்னா போன்ல பேசிட்டு போறேன். அப்ப நான் புறப்படுறேன் சம்பந்தி. சரி வாங்க, வரேம்மா. என்னடா சிவா இவ்வளவு லேட் பண்ணிட்ட? உங்களை பார்க்கணும்னு தான் அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. லேட் ஆனதும் கிளம்பி போயிட்டாரு. எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சுப்பா, அதான் வர முடியல. சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிடா, சம்பந்தி எதுக்காக இப்ப இங்க வந்துட்டு போனாரு? அதுவா உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இத பார், சாயந்தரமா சீக்கிரமா திரும்பி வர பாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறுபடியும் தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்பா, நான் போயிட்டு வரேன். என்னடா நான் சொல்றது காதுல விழுந்துச்சா? என்னம்மா அவன்? நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம போயிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் எப்படிங்க பதில் சொல்லுவான்? சாயந்தரம் கரெக்டா வந்துருவான். எதுக்காக இப்ப சாந்தி முகூர்த்தம் வேணாம் தள்ளி போடுற? அதான் ஏற்கனவே 10 நாள் லேட் பண்ணியாச்சு. மறுபடி தள்ளி போட்டா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சுக்க போறாங்க சிவா. என்ன காரணமா வேணா நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் உடல் ரீதியா ஒண்ணு சேர்றது மட்டும்தானா? மனசு ஒத்து போக வேண்டாமா? மீரா, எங்க 2 பேருக்கும் நடுவுல இது வரைக்கும் மிஞ்சி இருக்கிறதெல்லாம் வெறும் சண்டையும் வெறுப்பு மட்டும்தான். இப்ப திடீர்னு வந்து சாந்தி முகூர்த்தம்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுதான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தணும்னு நினைக்கிற நீ ஏன் அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கிட்ட? பேசாம எவ்வளையாவது லவ் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? லவ் பண்ணா மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியுமா? ஆமா, லவ் பண்றதே புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த லவ் பீரியட்ல பல விஷயங்களை 2 பேருக்கும் புரிய வைக்கும். அப்ப எதுக்கு மேடம் பெரும்பாலான லவ் மேரேஜஸ் டைவர்ஸ்ல போய் முடியுது? எல்லா காதல் கல்யாணமும் டைவர்ஸ்ல முடியறது இல்ல, சிலதுதான். அத பத்தி ஏன் பேசுற நீ? ஹலோ, சிலதுதான் ஒழுங்கா இருக்கு. பெரும்பாலான லவ் மேரேஜஸ் டைவர்ஸ்ல தான் முடியுது. இல்ல சிவா, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். லவ் ஒரு அற்புதமான விஷயம். சில நேரத்துல நீ சொல்ற மாதிரி நடக்கிறது உண்மை. லவ் பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற குறைய கூட நெருங்கலாவே தெரியும். காதல் எல்லாத்தையும் மறைச்சிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குறையா கண்ணில் படும். குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும், ஈகோ வளரும். கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருக்குள்ள கேப் வந்துரும். அப்போ நிரந்தரமா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருவாங்க. ஆனா உண்மையான லவர்ஸ் லவ் பண்ணும் போதே அவங்க வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
காதலிக்கிற சமயத்திலேயே விட்டு கொடுக்க பழகிக்கிறது தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எது நடந்தாலும் ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. காலப்போக்குல எனக்காக எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றா பாருன்னு அவனும், நாம என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போறாரேன்னு அவளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் அக்கறையும் வர ஆரம்பிச்சிடும். அந்த அன்பு சாகர வரைக்கும் 2 பேருக்குள்ளே தங்கிடும். வாவ், எக்ஸலண்ட். காதலுக்கு எவ்வளவு அழகா விளக்க சொல்றேன். இதைத்தான் நான் ரம்யா கிட்ட எதிர்பார்க்கிறேன். அது ஒரு தப்பா? தப்பில்ல, ஆனா அதேதான் அவளும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறான். என்ன அப்படி பாக்குற சிவா? அவ மேல இருக்கிற வெறுப்பு, கோவம் இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தானாவே எல்லாம் சரியாயிடும். நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ரம்யா உங்ககிட்ட நடக்கணும்னா நீங்க இணையணும். சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கோ. ஆமா, நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஐயோ, இதெல்லாம் எப்படி மீரா? புரியுது. இப்போதைக்கு நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கோ. 2 பேரும் தனியா ரூமுக்குள்ள இருக்கும்போது மனசு விட்டு பேசு, தெளிவாயிடும். என்னத்த பேசுறது மீரா? மனசு ரீதியா ஒத்து போற வரைக்கும் நாம 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கலாம் நான் நினைக்கிறேன்னு சொல்லு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லு. இதுக்கு அவ ஒத்துப்பாங்கிற? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. உன்னை பிளாக்மெயில் பண்ணுவா. சிவா, எல்லா விஷயத்திலும் நீ கொஞ்சம் தெளிவாதான் இருக்க. ஆனா அந்த ரம்யா விஷயத்துல மட்டும் நல்லா குழம்பிக்கிற. ரம்யா நல்ல குடும்பத்து பொண்ணு. உன் வார்த்தைக்கு கண்டிப்பா மதிப்பு கொடுப்பா. பொதுவா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் பேச்சை தட்டமாட்டா சிவா. என்னைக்கு இருந்தாலும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே வாழ்ந்தாகணும். இது உங்க வாழ்க்கை. நீ சொல்றதும் சரின்னு தான் படுது. அப்போ உடனே நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கிற. ஓகே? ஓகே. சத்தமா சொல்லு. ஓகே போதுமா? சிவா, ம், எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன? சாந்தி முகூர்த்தமே வேணான்னு போறேன், திடீர்னு ரம்யாவை தனியா பார்த்ததும் மனசு மாறி என்னங்க? ஏதாவது நக்கல் பண்றீங்களா? சான்ஸே இல்ல இருக்கு. இதுக்கு மேல நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன், இதை பத்தியே பேசி இரிட்டேட் பண்ணிட்டு இருப்ப. நான் போய் கிளைண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். பொழப்ப பார்க்கணும் தாயே. பாய். அப்பா விடா நீ. நான் என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறியே. அதனால தான்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமே உன்னை நான் ஏன் பக்கம் இழுத்துக்கிறேன். சாதாயிஷா கழனிக்கு போய் தண்ணி ஊற்றணும் சார். சொல்லுங்க. பஜனை கோயில் திரு இதானே? ஆமா இதுதான். என்ன விஷயம்? இங்க வைசாலின்னு யாராவது? வைசாலியா? அப்படி யாரும் இந்த ஏரியாவில் இல்லைங்களே. அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அது பொண்ணு இல்லைங்க. அது வைசாலின்றது அவர் புனைப்பெயர். அவர் சொந்த பெயர் சேது. சேதுவா? என்ன சார், பேரை கேட்ட உடனே ரொம்ப யோசனை பண்றீங்க? இல்ல, சேதுன்னு எனக்கு ஒரு சிநேகிதர் இருந்தான். ஆனா அவன் இப்ப இல்ல, இறந்துட்டான். அவன் ஞாபகம் வந்துடுச்சு. போனவரை விடுங்க சார். இந்த சேது பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த விலாசம் தான் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா? தெரியும் சார். இதோ 3/10
பஜனை கோயில் தெரு ஆமா இதானே? இதேதான், இதே வீடு தான். ஆ. ஆனா அங்க யாருமே குடியில்லைங்களே. 10-15 வருஷமா பூட்டி வச்சிருக்கு. பெரிய அகரம் மேலப்பாளையம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் சரியா இருக்கு. ஆனா சேதுன்னு இங்க யாரும் இல்லை. உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. ரொம்ப thanks. கல்யாணி, ஏமாந்துட்டியம்மா. கல்யாணம் முடிஞ்ச நாளோட இந்த நாளும் வந்திருந்தா நமக்குள்ள இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ங்கறியா? சேச்சே, அப்படி சொல்ல வரல. தாம்பத்தியங்கிறதுலயே எல்லா விஷயமும் சம்பந்தப்பட்டிருதுன்னு சொல்ல வரேன். எனக்கு என்ன சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சிருந்தா கூட இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் தான் தோணுது. இவ்ளோ உறுதியா எப்படி சொல்ல முடியுது? ஆரம்பத்துல இருந்து நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் வச்சுதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நானே காரணம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாதுப்பா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. தெரியாதுன்னா எப்படி? எனக்கு தெரியும், நான் தான் காரணம். உங்க மேல இருக்கிற அஃபெக்ஷன் தான் காரணம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பாவை தவிர யார்கிட்டயும் அவ்வளவு நெருக்கமா பழகினது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு. இனிமே எனக்குன்னு எல்லாத்துக்கும் நீங்க தான். ஆனா நீங்க என்ன தவிர எல்லாத்துலயும் அதிகம் கவனம் செலுத்துறீங்க. மீரா, அகல்யா அவங்க 2 பேர் கூடவும் செலவழிக்கிற நேரம் கூட என் கூட செலவழிச்சதில்ல. கல்யாணம் ஆகிய இத்தனை நாள்ல என் கூட 1 hour கூட நீங்க சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஆசையோடு தினமும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா கிடைக்கிற நேரத்துல நமக்கு சண்டை வந்ததுதான் அதிகம். எனக்கு உங்ககிட்ட எதுவுமே வேணாம். அன்பா 2 வார்த்தை பேசுங்க. எனக்காக மட்டுமே 1 hour நீங்க செலவழிக்கணும். இதத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். கடைசி வரைக்கும் அது நடக்க வாய்ப்பே இல்லை. நடந்ததெல்லாம் விட்டுடுவோம். இனிமே உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு தர தயாராயிட்டேன். இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு எந்த கஷ்டம் கொடுத்திருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏய் ரம்யா, எழுந்துரு. என்ன இதெல்லாம்? ஆக்சுவலா என் மேலேயும் தப்பு இருக்கு. எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட நீ வந்திருப்ப. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என் இஷ்டப்படியே நீ நடக்கணும்னு நான் நினைச்சனே. ஐம் சாரி. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஐயோ, என்னங்க இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு?
மாட்டேன். கனவுல நடந்தத ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். நான் நினைச்சத சாதிக்காம விட மாட்டேன். எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு உத்தேசம். யார் கேட்டாங்கன்னு இப்ப இதெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. போன் அடிக்குது, கேட்கலையா உங்களுக்கு? பக்கத்துல தானே இருக்க, எடுத்து அட்டன் பண்ணு. ஹலோ, வாழ்த்துக்கள். நான் மீரா பேசுறேன். அவர்கிட்ட பேசணுமா? ஆ, ம்ஹும். வேண்டாம், உங்ககிட்ட தான் பேசணும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். எவ்ரிதிங் will be okay, don't worry. Anyway, wish you all the best. டேய் சிவா, உன் பொண்டாட்டி சைக்காலஜி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு இப்படி மீரா கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா, என்னதான் ஃப்ரெண்டுனாலும் இத போய் யாராவது சொல்லுவாங்களா? சரி, அவளுக்கு புத்தி வேண்டாம். நாகரிகம் தெரியாம இந்த நேரத்துல போன் பண்ணி வாழ்த்து சொல்றது. நாகரிகத்தை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. என்ன உங்க ஃப்ரெண்ட சொன்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துருமே. இப்ப அவ செஞ்சது மட்டும் நாகரிகமா? இந்த நேரத்துல போன் பண்ணது அருவருப்பா தெரியல உங்களுக்கு? இதுல என்ன அருவருப்ப பாத்துட்ட நீ? சும்மா ஜாலிக்காக தானே பண்ணிருக்கா. ஆண் பெண் நட்புங்கிற பேர்ல இவ்ளோ கொச்சையா நடந்துக்கிறது தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு? கொச்சையா நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளவு வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்க ரெண்டு பேரும் வெளிப்படையா பேச மட்டும் செய்வீங்க, அப்படித்தானே? நீ எதை மீன் பண்ணி பேசுறன்னு எனக்கு புரியல. நட்புங்கிற பேர்ல நடக்கிற நாகரிகம் இல்லாத போக்க மீன் பண்ணிதான். நாகரிகங்கிறதுக்கு நீயா புதுசா ஏதாவது டெஃபினிஷன் வச்சுக்கிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அனாவசியமா கலங்கப்படுத்தாத. நட்புக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்கிற உங்களால ஏன் அது மனைவிக்கு தர முடியல? தரதுக்கு பொண்டாட்டி கிட்ட தகுதி நீ ஏதாவது இருக்கணும். அப்போ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. புருஷங்கிறது கூட ஒரு தகுதி வேணும், தெரியுமா உங்களுக்கு? என்னடி தகுதி இல்ல? என்னடி தகுதி இல்ல என்கிட்ட?